திரை மின்னல்கள் 70கள் 80களில் வெளிவந்து அதிகம் பேசப்படாத திரைப்படங்கள் பற்றியும் அவற்றின் இசை மற்றும் பாடல்கள் பற்றியுமான ஓர் சுவாரஸ்யமான ஆலோசனை. திரை மின்னல்கள். இதயத்தில் ஓர் இடம் பேரை கேட்கும் போதே அழகாக இருக்கின்றது அல்லவா? நாயகனாக மறைந்த நடிகர் ஸ்ரீகாந்த், நாயகியாக ராதிகாவின் ஆரம்பகால திரைப்படங்களில் ஒன்று இது என்றும் சொல்லலாம். தேன் குடித்த வண்டுக்கு தேன் தான் கள். அதுபோல இந்த பாடலை கேட்டால் இசைத்தேன் இன்பத்தேன் அதுவே கள் ஆகியும் விடுமல்லவா? தேன் குடித்த வண்டின் களிப்பு இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு தோன்றும். கவியரசர் கண்ணதாசனும் காலங்கள் மழை காலங்கள் பாடலில் கள்ளை பரவ விட்டிருப்பார். ஒவ்வொரு அடிகளும் கள்ளால் நிறைந்திருக்கும். கள் பெற்ற பெருவாழ்வு. டாக்டர் மு வரதராசனர் எழுதிய அந்த கட்டுரையில் கள் என்ற விகுதியின் பொருள் மயக்கத்தை பற்றி எழுதியிருப்பார். அந்த கட்டுரை நம் பள்ளிக்காலத்து தமிழ் பாடநூலின் ஒரு அங்கமாக அப்போது இருந்தது. கள்ளோ காவியமோ என்ற நாவலை கூட டாக்டர் மு வரதராசன் எழுதியும் உள்ளார். இலங்கை வானொலியின் அந்த காலத்து பிறந்தநாள் வாழ்த்து பாடல்களில் ஒன்றாகி போன மாணிக்கம் வைரங்கள் முல்லைப்பூ என்ற பாடலை இந்த திரைப்படத்தில் கே.ஜே. ஜேசுதாஸ் பாடியிருக்கின்றார். பள்ளி செல்லும் போது ஆடி சிரித்தேன், பாடம் சொல்லும் போது ஆடி கழித்தேன், பட்டம் பேரும் போது பக்கம் இருப்பேன், பந்தம் ஒன்றை பார்த்து கட்டி கொடுப்பேன், எங்கள் வீடு கல்வி கூடம், நாங்கள் அண்ணன் தம்பி முத்து பல்லக்கு, நீங்கள் எங்கள் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வங்கள், மாணிக்கம் வைரங்கள் முல்லைப்பூ பிள்ளைகள், சின்ன பச்சை கிளிகள் எந்த நிச்சை குயில்கள், இந்த தோளில் ஒரு தொட்டில் கட்டி காவல் இருப்பேன். ஜேசுதாஸ் குரலில் ஒலித்த அந்த மாணிக்கம் வைரங்கள் முல்லைப்பூ என்ற பாடல் பிறந்த நாள் கொண்டாட்டங்களில் அதிகம் அந்த காலத்தில் ஒலித்த பாடல் என்று நான் சொல்வேன். அதே போல காவேரி கங்கைக்கு மேலே என்கின்ற பாடலை ஜெயச்சந்திரனும் பாடியிருக்கின்றார். காவேரி கங்கைக்கு மேலே கன்னியர் சங்கீதம் போலே, ராகங்கள் மாறும் பாடல்கள் மாறும், பாடிடும் நான் ஒன்றுதான். இளையராஜா இசையில் எல்.ஆர். ஈஸ்வரி பாடவே இல்லை என்று அலும்பு பிடிப்பவர்களின் மூக்கை உடைக்க இந்த படத்தில் எல்.ஆர். ஈஸ்வரியோடு இணைந்து சந்திரன் என்பவர் பாடிய மணப்பாறை சந்தையிலே என்கின்ற ஒரு பாடலும் உண்டு. மலேசியா வாசுதேவன் அவர்களின் தலை சிறந்த 10 பாடல்களை கொடுக்க சொன்னால் இந்த பாடலை எப்படியாவது அந்த 10க்குள் நுழைத்து விடுவேன் நான். மணிமுத்தங்கள் நகை மின்னல்கள் சிரிக்கின்ற பெண்கள் காவியங்கள், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு தண்ணி கருத்திருச்சு போன்ற பாடல்களில் ஒரு கிராமியத்தனமான குரலாக வெங்கலமாக மிளிர்ந்தவர் அந்த காலத்தில் மலேசியா வாசுதேவனையா. மிக மிருதுவான குரல் அலைவரிசைக்கு மாறிப்போய் இந்த மாதிரியான பாடல்களில் அடங்கி போய்விடுவார் ஐயா. கோடுகளித்த அந்த அலைவரிசைக்கு மேலே எழாது தன் கோட்டுக்கு கீழேயே நின்று ஜாலம் செய்யும் மலேசியா வாசுதேவனின் குரல். கிட்டார் மலைத்துளிகள், தபேலாவின் முத்தங்கள், உச்சி மோந்து வருடம் புல்லாங்குழல், வயலின்கள், ராகதேவன் பாடல்கள், சொர்க்கங்கள். இதோ கேளுங்கள். காலங்கள் மழை காலங்கள்.
முத்தங்கள் நாங்கள் கலைமான்கள் பூக்கள் காலங்கள் மணிமுத்தங்கள் நகை மின்னல்கள் சிரிக்கின்ற பெண்கள் காவியங்கள் மலர் மொட்டுக்கள் இளம் சிட்டுக்கள் அணைக்கின்ற ஆண்கள் ஓவியங்கள் நேரங்கள் நதி ஓரங்கள் காலங்கள் ஒரு கோலங்கள் ராகங்கள் சுகங்கள் நாங்கள் கலைமான்கள் பூக்கள் காலங்கள் திரை மின்னல்கள் 70கள் 80களில் வெளிவந்து அதிகம் பேசப்படாத திரைப்படங்கள் பற்றியும் அவற்றின் இசை மற்றும் பாடல்கள் பற்றியுமான ஓர் சுவாரஸ்யமான ஆலோசனை திரை மின்னல்கள்.